ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டிச்சஸ் அண்ட் நாட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அளவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்ஸ் அது எப்படி எடுக்கணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன அளவுகள்லாம் எடுக்கலான்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ அளவுகள் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி எடுக்கிற அளவு எல்லாமே எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இந்த அளவுகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நீளம்னு இருக்குது இல்லைங்களா? ஸோ இது வந்து லென்த்து. நம்ம எந்த அளவுக்கு ஃபுல் லென்த் எடுக்கிறோம் அப்படின்னு பொறுத்து தான். நம்ம வந்து ஃபுல் ட்ரெஸ்லாம் போடுவோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஷோல்டர்லேருந்து கீழே இங்கே பாதம் இருக்குது இல்லைங்களா, இந்த கீழே வரைக்கும் நம்ம அளவு எடுத்துக்கணும். இதுக்கு பேர் ஃபுல் லென்த்து. ஓகேங்களா? அதுதான் முழு நீளம். இது 3/4 நீளம் அப்படின்றது நம்ம இங்கே ஷோல்டர்லேருந்து இங்கே காஃப் வரைக்கும் ட்ரெஸ் வந்து வேர் பண்ணுவோம். இந்த ஃப்ராக் மாதிரி மிடி மாதிரி இருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு இந்த காஃப் வரைக்கும் நம்ம வேர் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு 3/4 நீளம். ஆஃபில் இருக்க நீளம் அப்படி என்னென்னா, இங்கே நீ இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு முட்டி இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம ஷோல்டரில் இருந்து இங்கே நீ வரைக்கும் நம்ம வேர் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஆஃப் நீளம். ப்ளவுஸ் நீளம்ன்றது ஷோல்டரில் இருந்து நம்ம ப்ளவுஸ் போடுற அளவு இருக்குது இல்லைங்களா, இந்த இடுப்பு, இதுதான் வந்து ப்ளவுஸ் நீளம். ஸோ நீளம் வந்துட்டு இது மட்டும்தான் இருக்குது. அடுத்த ஷோல்டர் இருக்குது. நம்ம வந்து ஷோல்டர் ஃப்ரண்ட்டில் எப்போவுமே எடுக்கக்கூடாது, பேக்கில் எடுக்கணும். நம்மளுக்கு பின்னாடி எடுக்கணும். இங்கே ஒரு போன் இருக்கும் நம்மளுக்கு, ஷோல்டரோட போன். ஸோ இந்த போன்லேருந்து இந்த போனுக்கு கரெக்டாக நம்ம அளவு எடுக்கணும். அதுதான் ஷோல்டர். அதுக்கப்புறம் மார்பு சுற்றளவுன்றது கரெக்டாக நம்ம செஸ்ட்டில் இங்கே வச்சு அளவு எடுக்கணும். இதுதான் மார்பு சுற்றளவு. நம்மளுக்கு கரெக்டாக எடுக்கணும். டைட்டாகவும் எடுக்கக்கூடாது, லூஸாகவும் எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு கரெக்டாக எடுக்கணும். அதாவது நம்ம யாருக்கு அளவு எடுக்கிறோமோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நம்ம அளவு எடுக்கணும். டைட்டாக இருக்கா, நம்ம அளவு எடுக்கும் போதே அவங்கள கேட்கணும், டைட்டாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஆம் ஹோல். இந்த ஆம் ஹோல் அளவு வந்துட்டு இந்த ஷோல்டர்லேருந்து கை தூக்குனா இருக்கும் இல்லைங்களா, ஸோ கை தூக்கிட்டு இன்ச் டேப்பை உள்ளே வச்சுட்டு இந்த சைடு விட்டு இந்த சைடு எடுக்கணும், கரெக்டாக எடுக்கணும். இதுதான் இந்த ஆம் ஹோல் அளவு. நெக்ஸ்ட்டு இடுப்பு நீளம்ன்றது ஷோல்டரில் இருந்து எந்த நீளம் வரைக்கும் நீங்கள் ப்ளவுஸ் அளவு எடுக்க போகிறீங்களோ அதுதான் வந்துட்டு இடுப்பு நீளம். அடுத்து இடுப்பு சுற்றளவு இருக்குது. இடுப்பு சுற்றளவு வந்துட்டு நம்ம இங்கே எடுத்தோம் இல்லையா, இது வரைக்கும் அளவு எடுத்திருக்கோம் இடுப்பு நீளம். ஸோ இங்கேருந்து சுற்றி அளவு எடுக்கிறது தான் இடுப்பு சுற்றளவு. கீழ் இடுப்பு சுற்றளவு அப்படின்னா நம்ம பேண்ட்டோ இல்லை ஸ்கர்ட்டோ வேர் பண்ணுவோம் இல்லையா, ஸோ இங்கே தானே நம்ம வேர் பண்ணுவோம். ஸோ இதுதான் கீழ் இடுப்பு, இது சுற்றளவு. இதோட அளவு எடுத்துக்கணும். அது எதுக்குன்னா பேண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டுக்கு, இதுக்கெலாம் வந்துட்டு இந்த கீழ் இடுப்பு சுற்றளவு தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து சீட் சுற்றளவு. சீட் வந்துட்டு நம்ம உட்காருவோம் இல்லையா, ஸோ அங்கேருந்து இப்படி இன்ச் டேப் வச்சு கரெக்டாக நிற்க வச்சு எடுத்துக்கணும். இதுதான் வந்து சீட் சுற்றளவு. இது வந்து பேண்ட்டுக்கு யூஸ் ஆகும். நம்ம எந்த பேண்ட்டு போடுறதா இருந்தாலும் சரி, பேண்ட்டுக்கு இந்த மேலே பெல்ட் வரும் இல்லையா, அதுக்கு இது தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பாத சுற்றளவு வந்துட்டு கீழே இங்கே பாதம் இருக்குது இல்லைங்களா, இதை சுற்றி அளவு எடுக்கிறதா பாத சுற்றளவு. இந்த கேதரிங் பேண்ட் அதெல்லாம் நம்ம போடும்போது அந்த இடம் டைட்டாக இருந்தால் தானே, நிறைய கேதர்ஸ் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இந்த சுற்றளவு தேவைப்படும், பாத சுற்றளவு. அடுத்தது முன்கழுத்து இறக்கம். நம்ம ஃப்ரண்ட் நெக்கு, நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம எது வரைக்கும் நெக்கு வேர் பண்ணுவோமோ அதுலேருந்து இங்கேருந்து சைடாக க்ராஸாக எடுக்கணும். கரெக்டாக சென்டரில் எடுக்கணும். இங்கேருந்து இப்படி க்ராஸாக எடுக்கணும். இது வந்துட்டு முன்கழுத்து இறக்கம். பிகினர்ஸ் என்ன பண்ணணும்னா இப்படி க்ராஸாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ச் டேப் வச்சு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த அளவுக்கு நேராக அவங்க வேர் பண்ணுவாங்களோ அது தெரியும். அப்படி எடுத்துக்கலாம். போக போக தைக்கிறவங்க வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா போக போக அவங்க வந்து க்ராஸில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பிகினர்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சே எடுத்துக்கலாம். அது முன்கழுத்து இறக்கம். அதுதான் பின்கழுத்து இறக்கமும் இருக்குது. இது பின்கழுத்து இறக்கம். பின்னாடி இருந்து அவங்க எந்த அளவுக்கு போடுவாங்களோ அது அளவு எடுக்கிறது தான் பின்கழுத்து இறக்கம். அடுத்தது கை நீளம் வந்துட்டு நம்ம இன்ச் டேப் இங்கேருந்து நம்ம எது வரைக்கும் வேர் பண்ணுறோமோ இது வந்துட்டு ஷார்ட் ஸ்லீவுக்கான நீளம். அடுத்தது
3/4 ஸ்லீவ் இருக்குது. 3/4 வந்துட்டு நம்ம முட்டிக்கு கொஞ்சம் கீழே, இது முட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு கொஞ்சம் கீழே இது வரைக்கும் நம்ம வேர் பண்ணுவோம். இது 3/4. மேலே இருந்து கீழே இது வரைக்கும் எடுத்திங்கன்னா இது ஃபுல்லு. ஓகேங்களா? இது முட்டி இருக்கு இல்லைங்களா, மேலே இருந்து இது வரைக்கும் எடுத்திங்கன்னா இது எல்போ ஸ்லீவ். இதுதான் வந்துட்டு கையோட நீளத்தோட வகைகள். இது கை சுற்றளவு என்னன்னா, இங்கே நம்ம எவ்வளோ நீளம் எடுக்கிறோமோ அதை சுற்றி அளவு எடுக்கிறது தான் கை சுற்றளவு. இங்கே நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் எடுக்கிறீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவை சுற்றி இருக்க அளவு எடுத்துக்கணும். எல்போ ஸ்லீவ் எடுக்கிறீங்கன்னா எது வரைக்கும் நீங்கள் நீளம் எடுக்கிறீங்களோ அதை சுற்றி எடுத்துக்கிறது தான் கை சுற்றளவு. நம்ம நீளம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் எல்போ ஸ்லீவ் எடுத்துகிட்டு இங்கே வரைக்கும் மட்டும் சுற்றளவு எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன அளவு வரும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த இடம் லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன நீளம் எடுக்கிறீங்களோ அதை சுற்றியே அளவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி இந்த அளவுகள் தான் பேசிக்காக தேவைப்படும். இந்த அளவுகள் பிகினர்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். எப்படி அளவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தையோ சின்ன பசங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு அளவெடுக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.